நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கொடுத்து உன் பாதார விந்தத்தை எப்போதும் நினைக்கும் பாக்கியத்தை கொடுப்பா. இன்னும் பலாரம் நிற்க மாட்டேங்குது. எங்க அப்பாவுக்கு வேற வேலையே கிடையாது. காலங்காத்தால அலாரம் அடிக்குதோ இல்லையோ பூஜை மணி அடிச்சு எழுப்பிடுறாரு. முருகா என்றழைக்கவா, முத்து குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா. ஏன் இப்படி வளவளவளன்னு பேசுறீங்க? வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேச பழகுங்க. முருகனை எப்படி கூப்பிட்டா என்ன? கந்தான்னு கூப்பிடலாம், கடந்தான்னு கூப்பிடலாம், கதிர்வேலான்னு கூப்பிடலாம், கார்த்திகேயான்னு கூப்பிடலாம். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உன்னை ஏண்டா கல்யாணம் பண்ணி தொலைச்சோன்னு தோணுது. நீங்க கல்யாணம்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. சாந்தி முகூர்த்தம் ஞாபகம் வருதா? சாந்தி முகூர்த்தம், சாந்தி முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தத்துக்கு அப்புறம் நமக்கு பொண்ணு பிறந்ததுனால தானே சாந்தின்னு பேர் வச்சோம். அதுவே ஆனா பிறந்திருந்தா வாந்தின்னு பேர் வச்சிருப்போம். அப்படியா? அச்சா, உனக்கு சந்தேகமா இருந்தா முருகன் கிட்ட கேளு. முருகன், முருகன், முருகன்ங்கிற சொல்லுல கன் இருக்கு. ஆனா உன் கையில கன் இல்ல, வேல் தான் இருக்கு. அதனாலதான் உன்னை வேல் முருகான்னு கூப்பிடுறாங்க. கன் முருகான்னா கூப்பிடுறாங்க. கன் முருகான்னு கூப்பிடலாம், வேல் முருகான்னு கூப்பிடலாம். வீட்டை பத்தி நினைக்கிறோமே தவிர எப்பவாவது நாட்டை பத்தி நினைக்கிறோமா? கென்னடி என்ன சொன்னார்? காலேஜுக்கு நேரத்தோட போக சொன்னாரு. காலேஜ், காலேஜ் அதாவது அம்மா, ஒரு மனிதனுடைய 100 வயது வாழ்க்கையில 25 வருஷம் காலேஜ். அந்த 25 வருஷத்தை காலேஜ்ல கழிச்சதுனாலதான் அதுக்கு காலேஜ்னு பேர் வந்து. அம்மா என்னடி, என்னடியா இவ்வளவு நேரம் கென்னடிய பத்தி பேசிட்டு இருந்தியே, ஞாபகம் இருக்கா? கென்னடிய பத்தியா? நானா என்னடி பேசுனேன்? வேண்டாமா, நான் ஏதாவது பேச போய் அதுல இருந்து ஒரு வார்த்தையை பிடிச்சு அறக்க ஆரம்பிச்சிருவேன். டிஃபன் எடுத்து வா. டிஃபன் டீயும் பண்ணணும். வாமா. ஹலோ மாமா. என்ன மாமா, சாந்திய காலேஜுக்கு விட்டு போறீங்களா? உங்களுக்கு ஏன் மாமா இந்த சிரமம்? ஒரு தியாக மனப்பான்மையோட வேலை வெட்டியில சேராம நான் ஏன் இருக்கிறேன்? ஒரு சிங்கிள் வார்த்தை சொன்னா போதாதா? நான் போய் இறங்கி விட்டுருவேன். காலிப்பய, உன்னை நம்பி என் பொண்ணை எப்படா அனுப்புறது? காலேஜ் கூட்டிட்டு போறேன்னு சினிமா, பார்க்கு, மசாஜ் இதுகளை கூட்டிட்டு போனா என் பொண்ணோட படிப்பு என்ன ஆகுது, என் கௌரவம் என்ன ஆகுது? அன்னைக்கு என்னடான்னா நம்ம 2 பேரும் காலில் வரும்போது என் தோல்ல நீ கைய போட்ட. இப்படி சொல்லலாமா? அவளும் அப்படித்தானே சொல்றான். சாந்தி, நீ அப்படி சொன்ன இப்படித்தாமா உங்க அம்மாவும் என்கிட்ட சொன்னா, அதை நம்புனேன். சாந்தி, இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன்னை எங்க அக்கா மகன் சொல்லிக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உன்னை என் மாமான்னு சொல்லிக்க நான் வெக்கப்படுறேன். ஏன் என் பின்னாலேயே அலையிற? பொன்மொழி, பொன்மொழி, இது போதுமாடா உனக்கு? வாமா. அம்மா நான் வரேம்மா. அடியே பேசாத. நான் என்ன நாயா? தம்பி, குழந்தை பெத்தா தாய், குட்டி போட்டா நாய். இந்த ரெண்டுமே போடலைன்னா அது பேய். இந்த பேய் இருக்குதே உடனடியா சாப்பிடு. மருந்து சீட்டையே முழுங்கிட்டாங்க. மருந்து சீட்டை முழுங்கிட்டானா? உனக்கு எந்த ஊரு? கல்வியூர். அதான் காகிதத்தை முழுங்குற அறிவாட்டவன். இதுல இருக்க மருந்து வாங்கி சாப்பிடு. இது வேண்டாம் சார், நீங்க கொடுத்த மருந்து சீட்டு சாப்பிடுறதுமே வயிற்று நல்லா இருக்கு சார். இதுதான் சார் இந்த பீஸ். இல்ல சார், இது ஒரு டைப்பான வைத்தியம். ஓஹோ. அப்புறம் மேக்ஸ் அவுட் பேஷண்ட் யாரும் கிடையாது, எல்லாம் பெட்ல இருக்கிறாங்க சார். அது இந்த லாட்டி சீட்டுக்காரன் 3 நாளா ஜுரம் கதறான். என்ன மருந்து கொடுத்தாலும் குணமே ஆக மாட்டாங்க சார். லாட்டி சீட்டுக்காரனா? ஆமா. முருகா முருகா முருகான்னு 1 லட்சம் தடவை எழுத சொல்லியா? சரியா போடுவீங்களா? முருகா போட்டுவான். காலையில இருந்து பிட்பாக்கெட் அடிக்க ஒண்ணும் கிடைக்கலன்னு நினைச்சோம்.
கிடைச்சிருச்சு. வயிற்று பக்கத்துல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இடுப்புல ஒரு சுருக்கு பை, சுருக்கு பைக்குள்ள இருக்க பணம் நமக்கு. அத அடிக்கிற வேண்டியதான். மகளே, என்ன மகளே உட்கார்ந்து நிக்கிற? இன்னைக்கு ஒண்ணும் சமைக்கலையா? எப்படி சமைக்கிறது? வேகாத வெயில்ல நான் வெத்தலை வித்த காசை அவனோ திருடின்னு போட்டானே. நைனா, உழைச்சி சம்பாதிச்ச காச திருடின்னு போயிட்டானா? அவன் உருப்படவே மாட்டான். ஏமானி பிசுனாரி. நீ கவலைப்படாதம்மா, நான் உழைச்சி சம்பாதிச்சிருக்கேன். இந்தா துட்டு. குடு அந்த பையன். உண்மையை சொல்லு, எங்க இருந்து கட்சி இந்த பையன்? அது சொல்லனா? அது ஒரு பொண்ணு குழாயாண்ட தண்ணி புடிச்சுக்கிட்டு இருந்தது. அதுக்கு இருந்து நான் அபேஸ் பண்ணிட்டேன். பெத்த மாவகிட்ட இருந்து அபேஸ் பண்ணிருக்கேன். உருப்படியா நீ? உங்ககிட்ட அடிச்சனா? சரி, அத்தை விடு. நம்ம குடும்ப நிலைமை இன்னும் ஆகும். சரியான ஆளு வேணா நீ. பேசாம இந்த திருட்டு தொழில விட்டுட்டு இந்த மாதிரி வெத்தலை வித்து பாய்க்கலாம்ல? நீ வெத்தலை வித்தா இந்த ஊர்ல எல்லாரும் வாங்குவானுங்க. நான் வெத்தலை வித்தா எவன் வாங்குவான்? அத்தை விட்டு. நம்ம குலை என்ன, கோத்திரம் என்ன, பரம்பரையா திருட்டு தொழில் செஞ்சே பேர் வாங்கின குடும்பம் நம்ம குடும்பம். அத்தை விட்டுட்டா நம்ம அம்மா, அம்மம்மா, அப்பா, அப்பப்பா, தாத்தா, தத்தத்தா, பாட்டி, பப்பாட்டி, அவன் வாழை நம்மள மன்னிக்குமா? உன்னை திருத்தவே முடியாது. டாடி, உங்க மாப்பிளைய கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. இன்னைக்கு காலேஜுக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இவதாண்ட என் வருங்கால மனைவின்னு எல்லாருக்கும் முன்னால என்ன அவமானப்படுத்திட்டா இருப்பா. ராஸ்கல் காலேஜ் வரைக்கும் வந்துட்டானா? நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள ஃபாரின்ல இருந்து வந்துகிட்டே இருக்கான். யாரு சொல்றீங்க? அவன் தான் என் பாலிய சிநேகித லண்டன் ரிச்சு. ஐயோ, அந்த கிழமை எனக்கு மாப்பிள்ள. அவசரப்படுறிய? அவன் மகன் டாக்டர் மகேஷ். மகேஷா? நான் கூட சின்ன வயசுல பார்த்தது. 10ஆம் தேதி புறப்பட்டு வர்றானா, உன்னை பாக்குறானா, உன்கிட்ட பேசுறானா, உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போறானா. சம்மதம் தானே? ஏன்பா ஹனிமூன் எங்க வச்சுக்கலாம்? ஹனிமூனா? அடேங்கப்பா, நீ வெரி ஃபாஸ்ட்மா. மாப்பிள்ள வந்த பிறகு தானே வச்சுக்க முடியும். என்னது? அப்போ என் தம்பிக்கு சாந்திய கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டீங்களா? ஏண்டி, சாந்தி என்ன பூந்தின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? கேட்டவன அள்ளி கொடுக்கறதுக்கு. எனக்கு வரப்போற மாப்பிள்ள என்ன மாதிரியே ஒரு டாக்டரா இருந்தா தானே எனக்கு பெருமை. பாருங்க, வெட்டு வந்து துண்டுன்னு பேசுங்க. இப்படி வளவளன்னு பேசுனீங்கன்னா எனக்கு பிடிக்காது. என் தம்பியை விட அந்த டாக்டர் மாப்பிள்ள தான் வசதின்னு நினைக்கிறீங்க இல்ல? ஆமா 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 அண்ணா. ஆமா மாமா அண்ணா. போஸ்ட் துணுக்கான யாரியா? இரு கேட்டு சொல்றேன். இந்தா லெட்டர் வந்திருக்கு. எங்க இருந்து வந்திருக்க? போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து. அட, யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா? எனக்கு என்னமா தெரியும்? இந்தாப்பா கொஞ்சம் படிச்சு சொல்றேன். பம்பாயில இருக்கால உன் மருமகன் மச்சக்கால, அவன் மெட்ராஸுக்கு வர போறானா. என்னம்மா உன் மச்சக்கால சின்ன பிள்ளையில பம்பாய் போனானே, அவன் திரும்பி வர்றானா? அவன் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் ஞாபகம் இல்லாம? அதான் சின்ன பிள்ளையில உடம்புல துணியே இல்லாம அலையுமே. அதை மட்டும் கரெக்டா யோசிச்சுக்க. ஏன்பா மச்சம் வரும்போது சூக்கை காட்டு புல் பேண்ட் போட்டு உடம்பு மூடி மாற்றிருந்தாலே வரும். என்னது? நீ வெக்கப்படுறது சொல்லித்தான் தெரிய வேண்டியது. மிச்ச நீங்க வைமா, உன் மச்சான் தானே காட்டணும் வெக்கத்தை. மச்சக்கார, நீ வந்த உடனே உன்னையும் திருட்டு தொழில இறக்க போறேன். மகேஷ் here. Hello, my son. Yes, daddy. என்ன நீ இன்னும் ரெடியா இல்ல? 12:30க்கு ஃளைட் ஆச்சே. நான் ரெடி. நான் பாரு, பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் லண்டன்ல இருந்து நீ தாய்நாட்டுக்கு போற. ஃளைட்ல போகும்போது சர்வ ஜாக்கிரதையா நல்லபடியா நீ போகணும். அது நீங்க பைலட் கிட்ட சொல்லிடுங்க. இங்க தெளிக்குது. நேரா வா, சில விஷயங்கள் பேசணும். என்ன டாடி கூப்பிட்டீங்களா? நான் பாரு, பாம்பேல நீ இறங்கின உடனே என் ஃப்ரெண்ட் பஜல்லால மீட் பண்றேன். மெட்ராஸுக்கு போன உடனே என் ஃப்ரெண்ட் செல்வநாத்துடைய மகளை நீ பாக்குற. ஓகே, பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்தது. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். ஓகே டாடி, கிளம்புறேன். புறப்படு. இது ஞாபகம் மறதியா, பாம்பேல பொண்ணையும் மெட்ராஸ்ல பஜன்லாலையும் தேடாத. பாம்பேல பஜன்லால், மெட்ராஸ்ல பொண்ணு. ஓகேயா? கரெக்ட். உன்னை நம்பி ஒரு நல்ல காரியம் பண்ணவே முடியாது. கிண்டலா? ஏன்னா
இந்த தும்மலை வச்சுக்கிட்டே நான் ஃபாரின்ல தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கேன்டா. நான் கிளம்புறேன். Now you are my son. Bye bye.